இன்னுமா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணல, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சன்னா கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி முந்திரி, பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் போடுவோம். ஸோ 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதும் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா உப்பு போட்டு வதங்கணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் மில்லட் மாவு தான் ரெடி பண்ணி இந்த ரெசிபிக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா வதங்கட்டும். வதங்குறப்ப இந்த சைடில் நம்ம வந்து பூரி போட போகிறோம் இன்றைக்கி. ஸோ எங்கள் எல்லாருக்கும் பூரி அண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து சப்பாத்தி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மாவெல்லாம் முன்னாடி பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ வதக்கினது எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா கிரைண்டாக மைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வெங்காயம்லாம் மறுபடியும் போட்டு வதக்கிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணோம். காரத்துக்காக சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மூக்கடலையை வந்து நம்மளை கிரைண்ட் பண்ண போகிறோம். அண்ட் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூரி போட்டோம். ஸோ பூரி நல்லா புசு புசுன்னு வந்தது. ஸோ இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரியான பூரி ரெசிபியும் நம்ம போடலாம். இந்த வாட்டி எங்கள் அம்மா தான் வந்து பூரி போட்டாங்க. பிணைஞ்சது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, மாவில் வந்து முட்டை ஆட் பண்ணலாம். முட்டை பிடிக்காதவங்க வந்து நீங்கள் ஆயில் கொஞ்சம் நல்லா விட்டு தண்ணி தெளித்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி கம்மியாக இருக்கணும் பூரிக்கு. நல்லா ரஃப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் பூரி நல்லா வரும். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம வேக வச்ச மூக்கடலையும் அது வேக வைக்கிறப்ப வச்சு யூஸ் பண்ண தண்ணியுமே இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண மூக்கடலையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு கொத்தமல்லி எல்லாம் போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு சன்னா மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் நார்மலாக நம்ம வந்து சமோசா கூடயும் ஊற்றி சாப்பிட்லாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு பூரி அதை சோளா பூரி சொல்கிறாங்களா, ஸோ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.